இப்போ நம்ம பார்க்க போற கிளாஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் தட் இஸ் கால்டு பேட்டர்ன். அதாவது நம்ம இந்த ஃபோல்டர்ல பார்க்கறது எல்லாமே இந்த ஃபில் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடியதை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தோம், சிங்கிள் கலர் பார்த்தோம், மல்டி கலர் பார்த்தோம். இப்போ பேட்டர்ன்றது பார்க்க போறோம். ஆக்சுவலி பேட்டர்ன்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ பாருங்க, இது நம்மளோட கண்டெய்னர் கரெக்டுங்களா? இது நம்ம ஃப்ரேம் சும்மா வச்சிருக்கிறேன் நான். இதுல ஒரு ஷேப்பை நான் கிரியேட் பண்ணி ரிப்பீட்டடா இது மாதிரி நான் கொண்டு வந்து வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கே அழகான பேக்ரவுண்டா இருக்கு, தெரியுதுங்களா? நீங்க இந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ண ஷேப்ஸோ இல்லை நீங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க, அந்த இமேஜை வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன்ற டூலை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபிக்மால. ஓகேங்களா? அகைன் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது நான் சொல்றேன். நான் ஃபுல் ஸ்கிரீன் காமிச்சேன் இப்போ, கரெக்டுங்களா? ஃபிக்மால நான் ஃபுல் ஸ்கிரீன் காமிச்சேன். அது எப்படி காமிச்சேனாக்க, கண்ட்ரோல் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சைடில் இருக்க விண்டோலாம் ஹைட் ஆகும். இது நிறைய கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன், பட் இதுலேயும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபார் யுவர் டெமோ பர்பஸ் உங்களுக்காக நான் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் பேட்டர்ன் வந்து ஃப்ரேமுக்கும் வைக்கலாம், ஸ்கொயருக்கு வைக்கலாம், ரெக்டாங்கிளுக்கு வைக்கலாம், எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃப்ரேம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் உள்ளார நான் பேட்டர்ன் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபில்லில் போயிட்டு நீங்கள் இந்த பேட்டர்ன்றதை கிளிக் பண்ணாலே இங்கே கொஸ்டின் கேட்குது, செலக்ட் யுவர் சோர்ஸ்ன்னு கேட்குது. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சோர்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ நான் சிம்பிளாக வந்து ஒரு ட்ராயிங் ஒன்று பண்ணுறேன், ஒரு பேட்டர்ன் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டார். ஓகேங்களா? ஸ்டார் உள்ள கலர் வந்து ஒரு பியூர் ஒரு மாதிரி லைட் ரெட்டில் இது மாதிரி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? தென் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கிறேன். stroke something like 5, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சம்திங் லைக் 20 இல்லை 20 விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஷேப்பு. இதை நான் வந்து எப்படி நம்ம அங்கே ஃப்ளவர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி அழகாக இங்கே எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், நான் இதுக்கு தான் பேட்டர்ன் ஆட் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கே பேட்டர்ன் கொடுப்பீங்க, அப்போ மாறிடும். ஸோ என்னோட இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ஃபில் போங்க, ஃபில்லில் பேட்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்க, தென் செலக்ட் யுவர் சோர்ஸ். இதுதான் என்னோட சோர்ஸ். இதை கிளிக் பண்ணா எனக்கு அழகா பேட்டர்ன் உள்ள லோட் ஆயிரும். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இது வந்து என்னோட இந்த மாதிரி ஈவனா வரணுமா இல்லை ஜிக்ஸாக்டா வேணுமா அப்படின்னு சொல்லி நான் பேட்டர்ன்ஸ் இது பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஜிக்ஸாக்ல வரப்போ பாத்தீங்கன்னாக்கா டைரக்ஷன் மேலே கீழே வரணுமா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே நம்மளுக்கு இருக்கு, வேணாக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ஸ்கேல் எந்த அளவுக்கு பெருசா வேணும், எந்த அளவுக்கு சின்னதா வேணும் அப்படின்றது. அண்ட் தென் அடுத்தது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஸ்பேசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பேசிங் கொடுத்து இது பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? சின்னதாக ஸ்கேல் பண்ணி பாருங்க, குட்டி குட்டி அழகா உங்களுக்கு இது கிரியேட் பண்ணலாம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது என்னோட ஒரிஜினல். கரெக்டுங்களா? இதுல இருந்தா இதை நான் போட்டு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் இதை போய் ஏதாச்சும் எடிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதுவும் அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன் சொல்றது. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க பாருங்க, இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் வச்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு என்ன புரியும். சம்திங் ஒரு 15 வச்சா இங்க பாருங்க, அழகா எனக்கு ஸ்ட்ரோக். இது மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் பேட்டர்ன்ஸ் வைக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம டிசைன் பண்ணது. ஸோ பின்னாடி உங்களோட கண்டெய்னரில் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே தான் நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை கூட நீங்க வந்து பேட்டர்ன்ல ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க வந்து நீங்களா கிரியேட் பண்ண ஷேப்பையும் பேட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து இமேஜ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கீங்கன்னாக்கா அந்த இமேஜையும் நீங்க வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் இப்போ இங்க இமேஜ் வச்சிருக்கிறேன். இந்த இமேஜ் எதுக்கு எடுக்கிறன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, நான் இப்போ இந்த இமேஜ் வச்சிருக்கிறேன். இந்த இமேஜை பத்தி உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபோல்டர்ல போனீங்கன்னாக்கா வீடியோஸ் இருக்கு, அதுல நீங்க பாருங்க. நான் இந்த இதுக்கு போய் பேட்டர்ன் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்னோட சோர்ஸ் இது அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இப்போதைக்கு இதுவாக இருக்கு, இதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கு. அதுக்கு தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் நம்மளுக்கு ஸ்பேசிங்ன்ற ஆப்ஷன் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு கேப் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி கேப் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எவ்வளோ தூரம் பெருசாக வேணும் சின்னதாக வேணுன்றதை ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஈவன் தோ இதையும் நீங்க இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, இது நம்மளோட ஒரிஜினல் எது அப்படின்றத சொல்றது தான். உங்களோட ஒரிஜினல் பேட்டர்ன் எதுன்னு சொல்றதா இந்த இது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அகைன் நான் என்னோட ப்ராப்பர்ட்டி விண்டோ எடுக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், அலைன்மெண்ட் எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
நான் கொஞ்சம் ஸ்கேல் வந்து சின்னது போய் இப்படி இருக்கிறேன். ஈவன் தோ நான் இப்போ வந்து இதை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி என்னால் பேட்டர்ன்ஸில் வைக்க முடியும். தெரியுதுங்களா? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் டிசைன் இது. ஓகேங்களா? சரி, என்னோட ஃப்ரேமுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் உங்களுக்கு அழகாக காமிக்கிறதுக்காக நான் அதை வச்சேன். நான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஆக்சுவலி ஒரு இமேஜ், கரெக்டுங்களா? அந்த இமேஜ் கிளாஸ்ல இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்துருக்கேன், இந்த ஃபில் ஃபிட் இதெல்லாம் பத்தி. இதுல பாருங்க, நான் வந்து என்னோட இமேஜை இங்க கிராப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சின்னதாக கிராப் பண்ணேன், எனக்கு அந்த இது மட்டும் தான் எனக்கு இதுல தெரியும். தெரியுதுங்களா? ஸோ அதை மட்டும் கூட நான் அழகா கிராப் பண்ணி இமேஜில் எடுத்து வச்சு வச்சானாக்கா இது மாதிரி அழகா இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு, அட்ராக்டிவான பேக்ரவுண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பர்ட்ன்ற டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.